59ஆம் நாள் இரவு 9:10. ஜனா, எல்லாரும் பார்க்கும் வகையில் எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் நெக்லஸ் எடுத்தது விதிகளை மீறிய செயல். அதை திரும்ப வச்சிடுங்க. மேலும் எல்லாருக்கும் தெரியும்படி அடுத்த காரணத்திற்காக நெக்லஸை வச்சதும் ஜனாவை சிறையில் வச்சு போட்டலாம். ஓகே பிக் பாஸ். குள்ளநரி திருடக்கூடாது, குள்ளநரி எடுக்கக்கூடாது, குள்ளநரி எடுக்கவே கூடாது. நீங்க இருக்கீங்களா? நானும் அவரு போய் ஜெயில போட்டோம். நாங்க இங்கே இருக்கோம். நீங்க போய் ஜெயில போட்டோம். அதெல்லாம் கிடையாது நினைக்கிறேன். அது worst performer. இப்ப ஜனாவே ஜெயிலுக்கு போலாம். ஜனா அப்ப பெட்ஷீட் இது மட்டும் எடுத்துக்கிறேன். தல சாவி எங்க இருக்கு? டேய் எனக்கு புரியலடா. எல்லாத்தையும் போடா டேய். எனக்கு ஏற்கனவே இது வரும் தெரியும். அதான் முன்னாடியே சாப்பிட்டுட்டேன். ஜனா ஜனா வீடுகளையா இல்ல ஈரமா இருக்கு. நீயே கோயில தான் ஜனா வீடை தரு. ஜனா ஒரு மேட்டர் சொன்னல நாக்கு வச்சுக்கோ. கடைசியா can I give you that? இரவு 9:55. அப்ப ஆறு மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நான் நீ கேரக்டர்ல இருந்தாலுமே இதெல்லாம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா? அது அவளோட பர்சனல். என்னங்க கேரக்டர் அது அவளோட பர்சனல். கேரக்டர்ல இருந்து அது அவளோட பர்சனல். செக் பண்ணனும் சொல்றாங்கடி. செக் பண்றாங்கடி. செக் பண்ணுங்க. கபோர்ட் செக் பண்றதுக்கு அலோ பண்றோம். வந்து பாத்துட்டு இவங்களோட தோணுனா நிறைய ரகசியம் கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அத வச்சு ஜட்ஜ் பண்ணிட்டு ஜாடமாடியா இந்த சானவங்க பேசுவாங்க. நான் ஏன் கேரக்டர்ல இருக்கேன். என்னென்ன வரும் எங்க கேரக்டர்ல நாங்க அவ்வளவு என்னென்னமோ ரகசியம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? என் பொருளை டச் பண்ணாத. நீ என்ன எதுவுமே டச் பண்ணாதீங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு தான் டச் பண்ண விட மாட்டேன். அங்க டச் பண்ணவங்க அங்க டச் பண்ணவங்க வாயை மூடிட்டு இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணாம ரொம்ப கேவலமா பேசாம இருந்தாங்க. நீ பண்றது எனக்கு பிடிக்கல. என்னோட திங்ஸ் நீ டச் பண்ண கூடாது. அப்படிங்களா? டோன்ட் டச் மை திங்ஸ். எங்க டாஸ்க்ல நாங்க தேடணும். டோன்ட் டச் மை திங்ஸ். அவ்வளவுதான். நீங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா சொன்னதுக்கு அப்புறமேட்டு நாங்க வந்து தொடாமலாம் இருக்க மாட்டோம். டோன்ட் டச் மை திங்ஸ். நாங்க வந்து நீங்க சொல்றதுக்கு நாங்க உங்க ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். உங்க ஃபீலிங்ஸை நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். உங்க திங்ஸை வந்து தொடக்கூடாதுன்னா நாங்க தொட மாட்டோம். நீங்க சொன்னீங்கன்னா நாங்க கேட்போம். ஆனா நீங்க கிளம்புன்னு சொல்றதுக்குலாம் எங்கனால வந்து கிளம்பாம இருக்க முடியாது. நான் சொன்னது டோன்ட் டச் மை திங்ஸ். சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. Very happy for you. நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க இருக்க முடியாது. You can sit and stare at me. No, சரி, ஓகே. All you want. இரவு 10:10. உங்க Dress வந்து நோண்ட கூடாதுன்னு சொன்னீங்களா? நோண்டாம இருக்கிறோம். Dress நோண்டாதீங்க. என்ன நோண்டிட்டு பேசிட்டே இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமாங்க, நீங்களும் பேசுங்க. பழகிடுச்சுங்க. இந்த மாதிரிலாம் நான் பார்த்தது இல்ல. எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. அதுக்கு தாங்க நீங்க பிக் பாஸ்க்கு வந்திருக்கீங்க. ஆக போகுது 60யா இவ்ளோ டேஸ் பழகிடுச்சு. அவ்வளவுதாங்க, பழகிக்க வேண்டியதாங்க. அதுக்கப்புறம் நைஸ். இட்ஸ் ஆல் இந்த கேமுங்க. ஆமா, 100 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பேசிக்க வாங்க போறோம். இந்த இடத்துல இருக்கும்போது இந்த இடம் இப்படி தாங்க இருக்கும். என்னோட திங்ஸ் தோண்ட வரும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? உனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் செக் பண்ணி செயின் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். என் பொருளை பத்தி ஏன் பேசுறேன்? இதுக்குள்ள நோண்டுறேன் நானு. என்னைக்காச்சும் கை வச்சிருப்பேனா? எனக்கு இவங்க இப்படி பண்றத நான் வந்து என்னங்க பண்றது? இங்க பாரு, நான் எனக்கும் தலைக்கும் நான் என்ன வேணாலும் பேசுவேன். நீ எனக்கு ரிப்ளை பண்ணுன்ற அவசியம் கிடையாது. வேணா நீ உங்க தலைக்கு ரிப்ளை பண்ணிக்கோ. என்னைய பார்த்து பேசணுன்ற அவசியம் உனக்கு கிடையாது. சொல்றீங்கல்ல, பேசு. நான் என்னவோ எடுத்து வச்சிருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? நான் அதை சொல்லுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? நான் இந்த இடத்துல கண்டஸ்டன்டா இருக்கேன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். உனக்கு என்ன? என்னத்த பண்றது? இப்படி ஆட்கள் எல்லாம் நாமளும் வந்து மீட் பண்ண வேண்டியதா இருக்குது. இரவு 10:20. ஓகே வரலாம். வாங்க. என்னாச்சு? என்னாச்சு? ரெடி? சும்மா கேரக்டர்ல இருக்கிறேங்க. ஓகேவா?
சண்டை போட்டீங்களா? பேசி என்னாச்சு ஏதாச்சும் கேளுங்க. நிறைய வாட்டி சொல்லிட்டேன், எமோஷனலாக பேசி பிரேக் பண்ண ட்ரை பண்ணேன். நிறைய வாட்டி சொல்லிட்டேன், அவன் எமோஷனலாக இப்படிலாம் பேசி பிரேக் பண்ண ட்ரை பண்ணால் அவன் முன்னாடி பிரேக் ஆகிற மாதிரி காட்டும். நான் கேரக்டர்ல இருக்கேன். கேட்கல. அவங்களுடைய பொருட்களை தேடிக்கிட்டு இருந்தேனுங்க. அவங்க பொருட்களை உக்காருங்க. ஏன் இப்படி அவங்க பொருட்களை தேடிட்டு இருக்கும்போது வந்து இவகிட்ட பேசி என்ன போதும் டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. பேசிக்கிட்டே இருக்க மண்டை அப்படி வெடிக்குது. இரவு 10:30. பெரிய இவங்க காவிய காதல், இதுவே ஒரு கன்றாவியான காதல். அதிகம் நீ தானே அழுத? நான் என்ன அழுதல்ல அன்னைக்கு? நான் உன்னை நண்பன் நினைச்சேன். நீ தான் எஃப்ஐஆர் ஒரு மாதிரி நான் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது அது என்ன சொன்னியா? அது மாதிரி இல்லை நான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன். அதுதான் இல்லை ஃப்ரெண்ட் ஃபீலாக. சரி யாரு என்ன ஃபீலிங்? எந்த ஃபீலிங்கும் இல்ல. அவனை பார்த்து நான் ரொமான்டிக். அன்னைக்கு பேசிக்கலாம். நீ கூட இருந்தியா? ரெண்டு பேர் 3 பேர் பேசிக்கிட்டீங்களாமே. நான் ஃப்ரெண்டா உண்மையா இருந்தேன். எல்லா டைமும் அவனுக்கு இது நல்லது இது கெட்டதுடா, இப்படி பண்ணுடா இப்படி பண்ணாதடா, நீ ஹீரோ ஆகலாம்டா, நீ நல்லா பாடுறடா, நல்லா காமெடி பண்றடா. நான் அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தேன். நான் அவனை ஒரு ஃப்ரெண்டா பார்த்தேன். அவனுக்கு அப்பா அம்மா இல்லை, எனக்கு அப்பா அம்மா இல்லை. வெளில போய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சேன். நான் மூச்சுக்கு 300 தடவை நான் யாரை மிஸ் பண்றேன்னு சொல்றேன். நீ தூங்குறவங்கள எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது. நள்ளிரவு 12:50. நள்ளிரவு 2:15. பிரஜன் போயிட்டாரு. திவ்யாவும் விக்ரமும் மட்டும்தான். எதா பண்ண முடியுமா? விக்ரம் பார்த்து திரும்பிலாம் பார்க்க வேண்டாம், திரும்பிலாம் பார்க்கணும். விக்ரம் பார்த்து தான் இருக்கான் பேசுறது. ஓகே, கொண்டாங்கழிச்சு கமுருதின்னு எழுப்புங்க. டேய் உன்னால் எடுத்து தர முடியுமா? நான் உள்ளே இப்போ வர முடியாதுல்ல. ஏன்? ஜெயிலுக்குள்ளே இருக்கேன். ஆக்சுவலி அந்த ஒரு பாயிண்ட்னா அது அவர் பேச்சு மீற மாதிரி ஆகிடும். நான் இப்போ யோசிச்சேன். என்னடா எஃப்ஜி எல்லாம் இப்படி பண்ணால் என்னடா பண்ணுவோம்? லிட்ரலி செம்ம டைமிங் தெரியுமா? விக்ரமெல்லாம் தொட்டா விழுந்துடுவோம் அப்படி நிற்கிறான். இன்னொரு 1/2 hourல விக்ரம் தூங்கிட்டானா? தூங்க மாட்டான். அவன் இன்னொருத்தங்க எழுந்துக்கிற வரைக்கும் அவன் அப்படி நிற்பான். நள்ளிரவு 3:45. பாவி உன் பெட்ல நான் படுத்துக்கிறேன். அதிகாலை 5:10. அறுபதாம் நாள் காலை 8:15. ஜனா, உங்கள் சிறை தண்டனை காலம் இத்துடன் முடிந்தது. நீங்க இப்ப வீட்டுக்குள்ள போகலாம். நான் போயிட்டேங்கய்யா. நன்றி நன்றி நன்றிங்கய்யா. காலை 9:55. டவல் இல்லை. இப்போ நீ போய் அவங்ககிட்ட பெட்ஷீட் கேட்டுட்டு திருப்பி பெட்ஷீட் எடுத்து போய் என்ன பண்ணுவேன்? அது சொல்லாமே அது இருந்திருக்கணும்.
பெட்ஷீட் உங்ககிட்ட யாரு கேட்டா? பெட்ஷீட் கேட்கல, எல்லாத்தையும் எடுன்றாவும். எடுங்க, நான் பெருக்க போறேன்றா. பெட்ஷீட் கேட்கல. டவலே வந்து பெட்டர். டவல் ஏங்க நீ கீழே இருக்கிறது எதுக்குமா எடுக்க சொல்கிறேன்? அதை வச்சுக்கமா நான் பண்ண போகிறேன். அதை சொல்லி நீங்கள் வந்து அவன் பெட்ஷீட்லாம் கேட்கல, அவன் பெட்ஷீட்லாம் கேட்கலன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பெரிய பெட்ஷீட் குளிக்க அது போனால் அது எத்தனை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. பெரிய பெட்ஷீட்லாம் அது எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்து. எத்தனை வந்து எப்படி 4-5 பேர் போச்சு. எடுக்கிறது தான் மாட்டேன். கனி குளிக்க தேடி தேடி பார்க்கிறேன், தேடி தேடி. காலை 10:55. நீங்களே கேட்கலடா பேசி. எனக்கு நீங்க பேசுற மாதிரி ஊர் உலகத்துல இருக்கிற நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, பாத்ரூம்ல ஒரு வெள்ளை கலர் டப் இருக்குல்லங்க, அதுல ஒரு சில பொருள் வந்து காய அது யாருன்னு தெரியலங்க. எனக்கும் தெரியல. நீங்க சொல்லுங்க. நாங்க தலைக்கிட்ட சொல்லியாச்சுங்க, அவர் தலை உங்ககிட்ட சொல்றாரு. எனக்கு 2 நாளா அட்வைசர் வேலை நல்லா பாத்தீங்க, இன்னைக்கு என்னங்க பார்க்கவே மாட்டேங்கிறீனுங்க. எனக்கு ஒரு ஒயிட் கலர் டப் வந்து தேவை. 60ஆம் நாள் காலை 11 மணி. எதையாச்சும் அதை எடுத்து போடணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து எங்கேயாச்சும் போடுறேன். எங்க போடணும்? எடுத்துட்டு வந்து இங்க எடுத்துக்க சொல்லுங்க. இங்க வந்து வைக்கணும், அவ்வளவுதானே. அது பண்றேன். தலை உள்ள யாரோ துணியெல்லாம் ஊற வச்சிருக்காங்க, அதை எடுத்து நடு வீட்டுல வைக்கணும்னு தலை சொன்னாங்க. எங்க யாரோடதுன்னு கேட்காம எனக்கு தலை யாரோட பொருள் கேட்காமலே இவர் தூக்கி வைக்கிறாருங்க. எந்த விஷயத்துல நடுவுல வச்சு அட்ரஸ் பண்ணணும், எந்த விஷயத்துல நடுவுல வச்சு அட்ரஸ் இந்த மாதிரி பொருளை தூக்கி இவர் நடு வீட்டுல வைக்கிறாருங்க. யாரோடது நீங்க போய் முதல்ல கேட்கணும்லங்க, கேட்க மாட்டாருங்க. அது யாரோடது அவங்க எடுத்துக்கிட்டோ எடுக்கலன்னா நான் மேக்கப் போட்டு வந்து அதை எடுத்து அது கேர்ள்ஸோடதா? ஏனுங்க உங்களுக்கு சுய அறிவுன்றது இருக்குது இல்ல? நீங்க ஒரு 4 பேர் இது யாரோடது அப்படின்னு கேட்க வேண்டியதானுங்க. நீங்க வந்து நீங்க சொன்ன வேலை செஞ்சதுக்கு சுய அறிவு இருக்குல்ல, இப்பெல்லாம் என்ன ஒரு மாதிரி நீங்க கேட்கணும்லங்க, கேட்காம தூக்கி இதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அடுத்த வேலை கொடுக்கும்போது நான் அதுக்கு ஏத்த மாதிரி தான் நானும் செய்வேன். கேட்காம யாருக்குமே அட்ரஸ் பண்ணாம எப்படி ஒரு பொருள் எடுத்து நடு வீட்ல வைப்பாங்க? எப்படி கேட்காம எடுத்து வந்து நடு வீட்ல வைப்பீங்க? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தாங்க பேசுறேன். நீங்க என்கிட்ட ஏன் கத்துறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. இது வரைக்கும் எந்த பொருளா இருந்தாலும் இந்த வீட்ல ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்க. இதே இவங்களே வந்து கேட்டிருக்காங்க, கிருமியே வந்து எல்லார்கிட்ட கேட்பாங்க. இதே திவ்யா வந்து இது யாருதுன்னு கேட்டுட்டு தான் கொண்டு வந்து வீட்ல வைக்கிறீங்க. கேட்காம எப்படிங்க கொண்டு வந்து வைப்பீங்க? துரை மேல எந்த தப்பும் கிடையாது. அப்ப இவங்க உள்ள போய் அதை பாத்துருக்காங்க தானே. நான் வந்து எடுத்துட்டு வந்து வைங்கன்னு நாங்க சொல்லவே இல்லைங்க. இவங்க சொன்னவங்க என்கிட்ட வந்து துணி ஊற வச்சிருக்காங்க. துணி ஊற வச்சிருக்கானுங்க தானுங்க சொன்னேன் நானு. நான் அது தனியா வந்து தானுங்க சொன்னேன். அவருக்கு தெரியும் போல அது என் ட்ரெஸ் நினைக்கிறேன், அதனாலதான் கொண்டு வந்து வச்சிருக்காரோ. இது தவறு, இது ரொம்ப தவறு. அப்புறம் எப்படி வைப்பீங்க? அப்ப ஏன் கேட்கல? பாக்க கூட இல்ல, பக்கெட்ல துணி இருந்துச்சு, நான் அது என்னன்னே தெரியாது எனக்கு. பக்கெட்ல சேர்த்து வந்து வச்சேன், அவ்வளவுதான். அதுக்குள்ள நான் போல அல்ல என் கை இல்ல விடு, அது ஏன் துணின்னு தெரியும். ஒரு நிமிஷம், இது மட்டும் எனக்கு ஆன்சர். இன்னொருத்தவங்க துணியை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி போடுறதுல பிள்ளையார் சொல்லி போட்டது பேண்ட் போட்டது யார் ஃபர்ஸ்ட்? யாரு ஃபர்ஸ்ட் பேண்ட் போட்டா? யார் 2 Dress எடுத்து போடுறது? என்னைய எடுத்து போட்டாரா இல்லையா? முன்னாடி பிள்ளையார் சொல்லி போட்டது யார்? என்னன்னே புரியல. ஏங்க அது எங்கயோ டாபிக் டைவர்ட் ஆகுது. அது கிடையாது, ஒண்ணுதான் இல்லங்க. எனக்கு புரியல. இது வரைக்கும் இந்த வீட்ல ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து பண்ணிருக்கீங்க. இப்ப அவர் என்ன சொன்னாரு? மயில் ஏன் போட்டாங்கன்னு கேட்கல, நியாயம் இருக்கு. நான் பேசுனாங்க காலையில. எனக்கு நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க முதல்ல. ஓ சூப்பருங்க, இந்த வீட்ல சூப்பரா. அதாங்க யார் யாரது 4 பேர் கேட்டுக்கிட்டு தாங்க எதுவா இருந்தாலும் எடுத்து வைக்கணும். நியாயம் தானே. நான் தானே அங்க வைக்க சொன்னேன். அது என் மேல என்ன கேளுங்க, நான் தான் தப்பு. எனக்கு தெரியாது, நீங்க சொன்னீங்க, நான் வைக்க சொன்னேன். நீங்க தலை சொன்னதா அவர் கேட்டுட்டாரு, அவ்வளவுதானுங்க. இப்ப அதுதான் இப்ப நீங்க வந்து ஒரு ரீசனா வைக்கிறீங்க. சரிங்க, ஓகேங்க, புரியுதுங்க. 60ஆம் நாள் மதியம் 12 மணி. இது வரைக்கும் என்டர்டெயின்டே பண்ணாம லட்சி இவ்வளோ என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டெல்லாம் பண்ணதில்லை சத்தியமாக நான் சொல்கிறேன். இப்போ என்னால் வந்து தனியாக வந்து பிக் பாஸ் வந்து வெளியில் அனுப்பலாம் சென்று எழுந்து அமுச்சு விடுங்க பாச வேகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ கடுப்பாயிடுச்சு. நைட்டு நான் வந்து எழுப்புறேடி இல்லைங்க கேள்வி நான் சொல்கிறேன். நான் வந்து அதுக்கு தான் நல்ல கரெக்டான கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி முன்னாடியிலேருந்து அதுதான்
சீரியஸா அப்படிதான் நினைக்கிறேன். இவங்க சொல்லும்போது எனக்கு கோவம் வரும். எப்படி இவங்க ஒருத்தவங்க இப்படி அனலைஸ் பண்றாங்க? நான் ஸ்கூபிடூன்னு ஏன் சொன்னேன் தெரியுமா? அந்த டாக் இருக்கும், அது என்ன பண்ணலையோ பட்டு நீ எங்கே பார்த்தாலும் அந்த டாக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா ஃப்ரேம்லேயும் சுபிஷா இருக்கான்னு சொல்கிறேன். யாரும் பேசிகிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க. எனக்குள்ள சரியா இரிட்டேட் ஆயிடுச்சு. இப்போ அப்படி கேட்கணும்னா இங்கே உட்காந்து வந்து கேளுங்க. பேசணும்னா இங்கே வந்து உட்காந்து பேசுங்க. நான் ஏங்க இப்படி நான் அன்றைக்கி ஓப்பனாக சொல்லிட்டேன். ஏன்னா அந்த திங்ஸை வந்து இந்த மாதிரி அசிங்கமாக கேவலமாக பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு திறந்தே கேட்கலாம். கேக்கு தெரிய வேண்டியது தெரிந்து விட்டது. நாங்கள் என்ன பேசிட்டு இருக்கோம்? துணியை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஆமாம். மதியம் 12:35. டாஸ்க்ல ஏதோ பேசுறோம் அப்படி கூட எடுத்துக்கிட்டாலும் ஒரு லிமிட்டோட இருக்கு. ரொம்ப போயிட்டாங்க. நீங்க தான் பரவாயில்லன்னு நிறைய இடத்துல விட்டுடுறீங்க. நான் எப்பயுமே உங்ககிட்ட சொல்றதுதான் ஐயா, நிறுத்துங்க, இந்த இடத்துல நிறுத்துங்க. உங்களுக்கான லைனை பவுண்டரியை நீங்க தான் ஐயா போடணும். அதை நீங்க போடும்போது அவருக்கு அசிஸ்டண்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா, உங்களுக்கு தான் இவ்வளவு பேர் வந்து உங்க நியாயத்தை கேட்கறதுக்கு வராங்கல்ல, அப்புறம் என்னங்க வியப்பா இருக்குது. அதுக்கு நத்த கண்ண போல யாராவது வட்ட மேடை மாநாடு போட்டு துறைக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்குன்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்குதுங்க. அதுல வந்து அவர் சொல்லி நாங்க ஒரு வேலை பண்ணல அப்படிங்கிற விஷயத்துக்காக என்னைய நீங்க அவமதிச்சிட்டீங்க அப்படின்னு அவர் பேசினார்ல. துறையா இருந்தாலும் விக்ரமா இருந்தாலும் நீங்க சொல்ற பேச்சுக்கு இந்த வீட்டுக்கே மதிப்பு இருக்குன்றது உலகத்துக்கே தெரியுமுங்க. ஐயோ ஐயோ, இதெல்லாம் இந்த வீட்டுல இருக்கிறவங்க நம்புவாங்க, வெளியில இருக்கிறவங்க நம்புவாங்களா? யாருமே நம்ப மாட்டாங்க. துறைக்கு மதிப்பு இல்லாம போயிருச்சா? அது எப்படிங்க? வெளியிலயும் சரி வீட்லயும் சரி உங்களுக்கு தாங்க நிறைய மதிப்பு இருக்கு. அது தெரிஞ்சுக்கோங்க. உங்க பவர் உங்களுக்கு நல்லாவே தெரியுமுங்களே. அப்புறம் என்ன? மதியம் 12:55. மாடர்ன் சினிமா, உங்க அணியில இருந்து எந்த ஒரு நபர் எதுவும் செய்யலன்னு நினைக்கிறீங்களோ, கேரக்டர்ல முழுவதுமா ஈடுபடலன்னு நினைக்கிறீங்களோ, அவரை தேர்வு செஞ்சு சொல்லுங்க. அந்த நபர் இந்த போட்டியை விட்டு வெளியேற்றப்படுவார். நான் எப்படியே சொல்றேன் பிக் பாஸ். நல்லன்னு சொல்றேன் பிக் பாஸ். அப்பப்போ வந்து 4 பாட்டு படிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஏதாவது மீட்டிங் போட்டாலும் அதில் அவர் வந்து இன்வால்மெண்ட் காட்டுறாரான்னு தெரியல. அதே நேரத்தில் நைட்டு காத்து எங்களுக்காக வந்து கொஞ்சம் விளையாடுங்க அப்படின்னாலும் அவர் வந்து எப்போ பார்த்தாலும் தூங்கிடுறாருங்க. எந்த டாஸ்க்கு கொடுத்தாலும் இண்டிவிஜுவலாக நல்லா விளையாடுறாரு. ஆனால் டீம் பிளேயர் அப்படின்னு வந்துட்டு அதில் அவருடைய இன்வால்மெண்ட்டு எந்த வாரத்துலையுமே நாங்கள் பார்த்தது கிடையாதுங்க. அதனால் நான் வந்து இந்த நலன்னு இந்த கண்ணாடி போட்டிருக்கிறவரை நான் சொல்கிறேனுங்க. மாடர்ன் சினிமா டீமில் இருந்து நான் நல்லவன்னு சொல்கிறேன். நாங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம் அவர்கிட்ட இருந்து புல் அவுட் பண்ணலான்னு. பட் அவரால் பண்ண முடியல. நல்லன்னு சொல்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு பிளானிங்லேயும் எதுவுமே வந்து க்ளீனாக இன்வால்மெண்ட் கொடுக்கல. ப்ளஸ் கேரக்டர்லேயும் அவர் நார்மலாக எப்படி இருக்காரு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால நல்லன்னு சொல்கிறேன். எல்லா கேம்லேயும் ஃபஸ்ட்டு வந்து சார், எல்லா கேம்லேயும் முதல்ல டீமுக்கு அலர்ட் பண்ணுறது நம்ம எப்ஜே தான் சார். நல்லவன் சார், நம்ம நல்லன் தான் சார். ஆனால் இந்த கேமில் மட்டும் என்னன்னு தெரில, கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருக்குது சார். அதனால் நான் எப்ஜேவை சொல்கிறேன் சார். நல்லன்னு சொல்கிறேன் சார். போனுங்களாம் கேரக்டர் தான் பேசுனீங்களா? கேரக்டராக இருங்க, வேறு கேரக்டர் சொல்லுங்க. எனக்கு கேரக்டர் விட்டு நிறையா வெளியே வந்தது வந்து விஆர் சொல்கிறேன். எங்கள் மாடர்ன் சினிமாலேருந்து நானும் நல்லன்னு சொல்கிறேன். அவராகவும் இல்லை, நல்லனாகவும் இல்லை, ஒரு அமைதியான ஒரு ஆளாக இருந்தார். அதனால் அவரை சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கேரக்டராகவே இல்லாதது அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு நத்தக்கண்ணி தான் சொல்லுவேன். ஏன்னா அப்பப்போ அவங்க வந்துட்டு பார்வதியாக வெளியே வந்துட்டு போனாங்க. எந்த டாஸ்க்கு கொடுத்தாலும் அந்த டாஸ்கில் வந்துட்டு அவங்களோட வேலைன்றது வந்துட்டு கம்ருதீன்ற ஒருத்தர் எங்கே இருக்காரோ அவர் கூட போயிட்டு ஒரு லவ் ஒன்று க்ரியேட் பண்ணணும், அவரை லவ் பண்ணணுன்றது மட்டும்தான் அவங்களோட கேம் பிளானாகவே எல்லா டாஸ்க்லையுமே வருது. ஸோ கேரக்டர் எனக்கு எந்த டாஸ்கில் பார்த்தனோ, இப்போ இந்த டாஸ்கில் கேரக்டரை பற்றி யார் கேரக்டரை பற்றி வெளியே வந்தான்னு கேட்டாங்க. கேரக்டர் வெளியே வந்ததை பற்றி பேசினாங்க. நான் கேரக்டர் மட்டும் சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்பேன். டாஸ்கில் வரல, இன்வால்மெண்ட் இல்லைனா டீமில் இன்வால்மெண்ட் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும்.
அதனால அவங்க வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஒரு தனி ஆங்கிள் ஒன்று எப்போ பார்த்தாலும் கிரியேட் பண்ணி அவங்க வந்துட்டு கம்ருதீனோட எப்படி லவ் ஆங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணலான்றதை மட்டும் பார்த்து அவங்க எப்போ பார்த்தாலும் அது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ சொல்லும்போது அவர் கம்பெனி இருந்தார், அவருடைய நீங்க வந்து கேரக்டர் கூட்டு சொல்ல எல்லாமே சொன்னீங்க, அவரும் சொல்லிட்டு கொடுத்துருங்க கொஞ்சம் 2 நிமிஷம். விக்ரம் வந்துட்டு துரை கேரக்டர்ல இருந்தாரு. அந்த துரையை வந்துட்டு அவங்க டைரக்டா வந்துட்டு பர்சனல் அட்டாக் பண்ண முடியலன்றதுனால கேரக்டர் வச்சு அவங்க வந்துட்டு எல்லாரையும் பர்சனல் அட்டாக் பண்றாங்கன்றதுனால கேரக்டர் வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு வெளியே கேரக்டர் வந்து வெளியே வந்துடுறாங்க. எப்போ பார்த்தாலும் கேரக்டர் விட்டு வெளியே வர்றதுனால நான் வந்து நம்மளோட நத்த கண்ணி பார்வர் சொல்றேன். பாஸ் மாடர்ன் சொல்லுங்க ரம்யா. மாடர்ன் சினிமாலேருந்து எல்லாருமே சொல்லிட்டோம் பாஸ். நல்லெண்ண வெளியேற்றுறோம் சார். சார் தலை நான் உங்ககிட்ட சொல்றேனுங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த வாரத்துல நடந்தது இந்த டாஸ்க் நான் எங்க தலைகிட்ட பேசிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு என்னங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, எங்களுக்கு தெரியும் என்ன பேசணும்னு. எனக்கு நான் வந்து உங்ககிட்ட பேசி நீங்க வந்து தலையை மதிச்சு பேசணும்னு சொல்றீங்களேங்க. எனக்கு கேரக்டர்ல என்ன பண்ணிருக்கோன்றத பத்தி தானுங்க பேசணும். இவர கேரக்டர் எப்போதுமே நம்மளை தாழ்த்தி பேசுவாருன்றது தெரியுங்க, அதை எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாருங்க. ஒரு நிமிஷம் பாஸ் வெயிட் பண்றாங்க, இது முடிச்சிட்டு நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் கேட்கிறேன். ஏனுங்க இந்த இடத்துல அவர் இந்த இடத்துலயே நீங்க சொல்லுங்க, அவர் சொன்னதுக்கு எனக்கு ஒரு ஏங்க பாஸ் வெயிட் பண்றாரு, பாஸ் வெயிட் பண்றாரு. எப்போதுமே பாஸ் பாஸ் சொல்றது சூப்பருங்க. பட் அப்படி பார்த்தா வந்து அன்னைக்கு பிக் பாஸ் லிவிங் ஏரியாவுக்கு கூப்பிட்டப்போ அரோரா தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அப்ப நீங்க அதை அவங்களுடைய செயல்னு நீங்க விட்டுட்டீங்க. என்னுடைய கருத்தை நான் வந்து சொல்றேனுங்க. ஆமாங்க, நாங்க வந்து பேசிக்கிட்டு தானுங்க இருக்கோம். இப்ப நாங்க வந்து மைக்க போட்டு தானுங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி தானுங்க இதுவும் எல்லா கணக்கும் வருங்க. நீங்க அதை சொல்லாதீங்க, எல்லாத்தையும் சொல்றதுக்கு உரிமை இருக்குங்க. எல்லாரும் அமைதியா இருங்களே. எல்லாம் அமைதியா இருங்கப்பா. கத்துனான்னு மட்டும் சொல்றீங்கல்ல, சும்மா வெயிட் பண்றாருன்னு சொல்றேன்ல. பேசினா எல்லாருக்கும் கோவம் மட்டும் பொத்திட்டு வருது. வெயிட் பண்றாரு பெரிய மனுஷன் சொன்னா சும்மா கேட்காம. எப்ஜே, நல்லன் கேரக்டரில் இருக்கும் நீங்கள் அந்த கேரக்டரில் இல்லை, அதுக்குன்னு மெனக்கடலை எதுவும் பண்ணலை என்ற அடிப்படையில் உங்கள் டீம் மெம்பர்ஸ் உங்களை தேர்வு செஞ்சதால் நீங்கள் இந்த டாஸ்கை விட்டு வெளியேற்றப்படுறீங்க. ஓகே பாஸ், ஆஸ் யூ ஆர்டர். உங்கள் உடைகளையும் ஒப்பனைகளையும் ஸ்டோர் ரூமில் வச்சுடுங்க. ஓகே பாஸ். திரும்பவும் சொல்கிறேன், எல்லாருமே கேரக்டரில் இருங்க, அன்றாட வேலைகளை பார்க்கலாம். அப்பா ரொம்ப நிம்மதியா இருக்குமா, ரொம்ப நிம்மதியா இருக்கு. Planning something. தெரில இல்லை, எனக்கு தெரியும் கேரக்டராக நான் என்ன பண்ணியிருக்கேன்றது எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும். இவங்க கூட சேராம நான் தனியாக போய் பண்ணிட்டு பர்ஃபார்ம் பண்ணி தான் இருக்கேன். ஸோ பார்க்குற ஆடியன்ஸ்க்கு தெரியும்ல. ஸோ பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்துட்டு எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் இல்லை. எப்படி சொல்கிறேன்னு தெரியல, சத்தியமாக மைக் பண்ணல, சில வார்த்தைகள் சொல்ல முடியல. நான் எனக்கு இதெல்லாம் கவலையே இல்லை. நான் தான் சொல்கிறேன், கேரக்டராக நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும். அது இல்லை, ஆனால் அறுபதாம் நாள் மதியம் 1:30. யாருமே பார்க்க மாட்டீங்க, பேசுறேன். ஒரு நிமிஷம் பேசி இதுதான் ஏரியா, இப்படிதான் இது லிவிங் ஏரியா. இப்படி பார்த்த மாதிரி உட்கார்றியா, நம்ம இந்த பக்கம் உட்கார்றியா, 2 பேர் நாங்க, நம்ம 3 பேர் இந்த கார்னர்ல உட்காரலையா? யாரு நம்ம 3 பேர் இந்த கார்னர்ல உட்காரல. வா சரி, இந்த பக்கம் கேப்புக்கு இங்க சொல்றேன், எந்த கேப் இருக்கும் அந்த கேப் பக்கத்துல மட்டும் இங்க ஒரு கேப் இருக்குல்ல, இங்க ஒரு கேப்ல இங்க ஒரு ஆள் உட்காரல. கமருதீன் நானும் இங்க இந்த கேப்ல உட்காரோம், நீ இந்த லாஸ்ட்ல உட்காரு. 3 பேரும் அந்த கேப்ல உட்காரு. எங்க கேப் இருக்கும் அந்த கேப்பை ஃபில் பண்ணு. சரி, இந்த 3 பேர் ப்ளீஸ். ஒரு பாயிண்ட் இருக்கு, இவங்க இங்க வந்து நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணணும். இங்க இருந்து ஓடி வருவாங்க. யார் அட்டாக் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நம்ம தாண்டி பிடிப்போம். எடுக்கிறவங்க எடுக்கட்டும், அவ்வளவுதான். நீங்க வெளியே ஓடுங்க. நான் இருக்கிறேம்மா, இப்படி மறிக்கிறேம்மா. இவங்க 2 பேரும் உள்ள வராங்கம்மா. உள்ள வந்து இது இவங்களுக்குள்ளே எடுத்துட்டு ஓடுறாங்கம்மா. திபி ஓடுறாங்க, தூக்கி அடிக்கிறாங்க, எங்கேயோ ஓடிட்டோம். ஆனால் 2 பேரில் யார் எத்துதுன்னு சொல்லணும், யார் எத்துதுன்னு தான் சொல்லணும். ஓகேவா?
எடுத்துட்டு நீங்க யாருன்னா வெளியே வந்தீங்கன்னா உங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு தூக்கி அடிச்சிடலாமா? இன்னைக்கு டாஸ்க்கும் நல்லா விளையாடிடலாம்ப்பா. டாஸ்க் எல்லாம் ஜெயிக்கலாம். நானும் குடிச்சு வாங்க சீக்கிரம் 3 2 1. 60ஆம் நாள் மதியம் 3:35. கேளுங்க அவர் ஓகேடா பாருங்க. ரூல் அதுதான். தொட்டு பேசக்கூடாது, தொட்டு நடிக்கக்கூடாது, செக் பண்ணக்கூடாது. இது ரூல் பண்ணக்கூடாதுன்னா சரி ஓகே. ஆனா வந்து வச்சிருக்கவும் கூடாதுல்ல. நீங்க உங்களுக்குள்ள ஒளிச்சு வைக்க கூடாதுன்னு அங்க எங்கேயாவது இருக்கா? நீங்க அந்த இதை எடுத்து பாருங்க. அப்ப நாங்களும் ஒரு இடத்தை எங்களுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லையாமா? நீங்க நியாயத்துக்கு நீதிக்கு பேர் போல நீங்க ஒளிச்சு வச்சுக்கோங்க. நாங்க கேள்வி கேட்கல பாவி. நான் என்ன சொல்றேன்னா அது உங்க மைண்ட். நீங்க என்ன வேணா யோசிக்கலாம். ஆனா அதுக்காக நீங்க அவரை தொட்டு செக் பண்ண கூடாது. அது நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். நான் செக் பண்றேன். ஆனும் செக் பண்ண கூடாது. எங்களை தொடாம தேடுங்க. தொடாம ஸ்கேன் பண்ணுங்க. தொடாம தேடலாமா? அதுக்கு எங்க நாங்க கை படக்கூடாது. தொட்டால் அதோட கான்சிக்வென்சஸ் நான் பதிவு பண்ணுவேன். நான் பதிவு பண்ணுவேன். என்னை தொட்டால் நான் பதிவு செய்வேன். தொடக்கூடாதுன்றீங்க. நீங்க தொடக்கூடாது. உள்ள வச்சிப்பீங்க. ஐயா ஐயா தொடக்கூடாது. ஏன் தொடுங்க ஐயா? ஐயா நீங்க விடாதீங்க. நீங்க சொன்னா நான் தொப்பி கட்டணுமாங்க? I can't remove my hat. என்ன தொட்டால் அப்படியே இல்ல பண்ணவாங்க போறீங்க. டோ கொஞ்சம் நகருங்க. நாங்க உங்கள மாதிரி பண்ண மாட்டோங்க. நீங்க வெளியில போகிறதுக்கு நாங்க வழி விட்டுருவோம். ஆனா நேத்து நீங்க என்ன பண்ணீங்க? நீ உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய். நன்றா இருந்தது. ஏமாந்துட்டாங்க. பாருங்கடா தொப்பி உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல தொப்பி. டெமோ வாங்கினா தொப்பியா ஊத்துட்டு மாலை 4:05. ஏன் எஃப்ஜே எப்போதுமே வந்து அந்த ஒரு இது பண்ணா நீ அந்த ஒரு கேரக்டருக்குள்ள இருக்க மாட்டேங்கிறீங்க? எதுவும் உன்கிட்ட ஒரு இதுவா கேட்க. நான் அப்படிதான் பாரு. ஏன் நான் அப்படிதான் பாரு. ஏன் அந்த இது அது உனக்கு பிடிக்க மாட்டேங்குதா? இந்த வாட்டி நான் உன்கிட்ட எதுவுமே வம்பளுக்கு இல்லையே பாரு. நான் வம்பளுக்கு நேற்று உங்க கூட நான் உட்காந்து ஒர்க் பண்ணலையா, டிஸ்கஸ் பண்ணலையா? ஃபர்ஸ்ட் டேல இருந்து நம்ம 2 பேரும் வந்து பாருங்க அந்த கேரக்டர் நம்ம பேசலையா? பட் இருந்தாலும் ஒரு பேசிட்டு தானே இருந்தேன். மத்தவங்க எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ரேரா தான் இருந்தீங்க. ஏங்க பல்லன் கேரக்டர்னா நான் பாட்டு உட்காந்து ஒரு சைடா அவன் வந்துட்டு இன்ட்ரோவர்ட்டடா ஓரமா தனியா உட்கார்ற கேரக்டர். அவன் நடு நல்ல வந்துட்டு அப்பப்ப பேசிட்டு போறான். நான் அங்க ஒரு பிளே போயிட்டு தான் இருந்தது. நான் இவகிட்ட பேசும்போது என் கேரக்டர்ல தான் பேசினேன். நான் பேசிட்டு தான் இருந்தேன், கேரக்டர்ல தான் இருந்தேன். அது வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். சோ தட்ஸ் எனஃப் ஃபார் மீ. கோர் எஃப்ஜே கேரக்டர் தெரியும்ல. இப்போ இந்த 3 நாள்ல கோர் எஃப்ஜே கேரக்டர் இதோ இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். இது எஃப்ஜே கேரக்டர். பல்லன் கேரக்டர் இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். நான் ஏன் பேச போறேன்? கேரக்டருக்கு எஃப்ஜே கொஞ்சம் அமைதியா இருக்கிறதும் உங்க கேரக்டர் தானுங்க. அந்த கேரக்டர் தான் வந்துச்சு நீங்க பல்லனா இருக்கும்போது. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு மாதிரி தனியா போயிருவீங்கல்ல, அந்த கேரக்டரும் வந்துருச்சு வெளியில. எனக்கு பிடிக்கலனா கூட நான் வந்துட்டு தனியா போயிருவேன். உன்ன மாதிரி போயிட்டு இந்த உள்குத்து வச்சு பேசுறது, தோண்ட நிறைய வரும். நேத்து அரோராவை சொல்றது, இங்க வந்துட்டு இன்னைக்கு காலையில வந்துட்டு சொல்றது. அதுதான் சொல்றேன். உங்க கேரக்டரை வச்சு நீங்க வந்துட்டு ஒருத்தர் கேரக்டர் அசாசினேஷன் பண்றது மட்டும் தான் உங்க கேரக்டர். ரியல் லைஃப் கேரக்டர் இதுல வந்தது. புரியுதா? ரியல் லைஃப் கேரக்டர் உங்களுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் உள்ள வந்தது. நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க? கேரக்டர் அசாசினேஷன். அது தப்பான வார்த்தை இல்ல, ஆங்கிலத்தில் சரியான வார்த்தை. கேரக்டர் அசாசினேஷன். சரிங்க. அத நீங்க எதுக்குங்க சொல்றீங்க? என்னை பார்த்து எதுக்கு சொல்றீங்க? நான் அப்படி போறேன். என்னை பார்த்து எதுக்கு நீங்க அந்த விஷயத்தை சொல்றீங்க? நீங்க போய் பண்ணீங்களே லிவிங் ஏரியால உட்காந்துக்கிட்டு நீங்க பேசுனீங்களே, நல்லா பர்சனலா நிறைய பேசுனீங்களே, அது மட்டும் என்னங்க நீங்க பண்றது ரொம்ப சூப்பரான விஷயமா? அப்பா நல்ல வேலை பல்லன் கேரக்டர்ல இருந்து வெளியில வந்துட்டாரு. இல்லாட்டினா அவர்னால அந்த வந்தத்தை வச்சுட்டு பேசாம இருக்க முடியாது. அதுதான் எஃப்ஜே. இந்த மாதிரி எஃப்ஜே நாங்க உங்களை சொல்லட்டுமா? நீங்க பண்றது எல்லாத்தையுமே லிவிங் ஏரியால உங்களை மாதிரி நாங்க கிடையாதுங்க. இருந்தா தானே சொல்ல. ஏங்க நீங்க பண்றது எல்லாத்தையுமே நாங்க சொல்லட்டுமாங்க?
இது யாரு நீ கொஞ்சம் சைலண்டா இருக்க சொல்லி கூறு அவன் பேரு பாரு அவ இப்ப சாப்பிட போறா சோறு புதுசா 30 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறா காரு அவளுக்கு என்ன கமுடுத்துல விட்டா யாரு பாரு பாரு நான் அந்த பாட்டுல எல்லாத்துக்கும் உல்லாசமா தான் இருக்கும். உல்லாச வாழ்க்கையில பணத்தை சேர்க்க முடியுமா குடும்பம் நடத்த முடியுமா உல்லாச வாழ்க்கையில பணத்தை சேர்க்க முடியுமா உதாரியாக வாழ்ந்த குடும்பம் நடத்த முடியுமா கடற்கரையில காதலரை என்ன முடியுமா வரும் கனவுகளை பண்ண முடியுமா கடற்கரையில காதலரை என்ன முடியுமா வரும் கனவுகளை பண்ண முடியுமா கண்ணால பார்த்த பிகர சொந்தமாக்க முடியுமா கண்ணால பார்த்த பிகர சொந்தமாக்க முடியுமா பின்னால நடப்பதா இப்போ சொல்ல முடியுமா கடல்ல கப்பலை இறங்கி தள்ள முடியுமா ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா இறந்த பின்னே பருவதைக்கு செல்ல முடியுமா பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா இந்த பாட்டை பாடி இருந்தா உன்னை டாஸ்க விட்டாவது தூக்கி இருக்க மாட்டாங்க பாவம் இதெல்லாம் இப்ப பண்ணதான் இருக்குது. நான் வந்து அந்த இந்த விஷயத்தெல்லாம் நேத்து பண்ணிட்டா உன்னை டாஸ்க விட்டாவது தூக்கி இருக்க மாட்டாங்க. அது சொல்றது வந்து அவர் கேட்கலையாமா கேட்காம அப்படியே வந்து இது பண்ணிக்கிறாரு. நான் சும்மா பண்ணேன். 60ஆம் நாள் மாலை 5:05. ஒவ்வொரு அணியிலும் 2 பேராக ஜோடியாக வேண்டும். அதில் ஆங்கில எழுத்துக்கள் கொண்ட கியூப்ஸ் வைக்கப்பட்டிருக்கும். சில உணவுப் பொருட்களும் அவற்றின் பெயர்களும் வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்தாக சேர்த்து முழு வார்த்தையும் அவர்களுக்கு நடுவில் அரேஞ்ச் செய்து ஹோல்ட் பண்ணி கொடுக்கப்பட்டுள்ள ஸ்டார்ட் லைனிலிருந்து எண்ட் லைனிற்கு கொண்டு செல்ல வேண்டும். இந்த மாதிரி உப்பு கருவாடு ஸ்டைல். உப்பு கருவாடு ஒரு என்ன சண்டையா சண்டை போறீங்க நான் சண்டை போட அவர்தான் தள்ளுறாரு பிடிச்சுக்க வா நீங்க செக் பண்ண கூடாதுங்க ஏங்க தள்ளுறீங்க கேவலமான கேம் தான் நீங்க ஏங்க தள்ளுறீங்க இப்ப ஆளு கேவலமா இருக்கு யார் யாரெல்லாம் இது அத்தனை பேர் ஜெயில் எல்லாம் உள்ள போவீங்க எல்லாரும் இல்ல அது போக முடியாது. எப்படி போக முடியும்? இல்லப்பா அவங்க சொல்லப்பா இன்னும் என்னாச்சு உன்னை தள்ளுறதுக்கு 5 செகண்ட் ஆகாது சார். நீங்க செக் பண்ணுங்க. ஏன் என்ன தள்ளுறீங்க? டெமோ வேற யாரு? ஏன் என்ன அப்படி தள்ளுறீங்க? என்ன பேச வேற யாரு? என்ன பேச உள்ள இப்படி கும்பல் இப்படி தள்ளுறாங்க. ஆமா நீங்க ஆடுறது பயங்கரமான ஆட்டம் பாரு. நீங்க ஆடுங்க மொக்க ஆட்டம். நீங்க சொல்றீங்க ஆகிட்ட நீங்க அசிங்கமான ஆட்டம். அசிங்கமான கண்ணுக்கு நேரம் பார்த்திருக்கோம். சும்மா அதை விட்டுட்டு என்ன சார் சொன்ன நீங்க பண்ணது நல்ல கேம். நாங்க பார்த்தவங்க தூக்கி அடிக்கிறது நாங்க பார்த்தவங்க எடுக்கிறது பார்த்தவங்க அவர் சொல்லிட்டாங்க ரூல அவர் சார் சொல்லிட்டோம். நீங்க எடுக்கிறத பார்க்கல எடுக்கிறத பார்க்கல எடுக்கிறத சொல்லுங்க
சொல்லு நீ யாரு டோர் திறந்து உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஒழுங்கா நியாயமா விளையாடுறவங்க எப்பவுமே ஜெயிப்பாங்கன்றது இன்னொரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு. விடுங்க ஐயா, வாங்க. கூட இருந்தா யாரோ பண்ணிடுறாங்க இது மாதிரி. சத்தியமா கூட இருந்தா யாரோ இந்த வேலை கொடுக்குறாங்க. ஐயா நீங்க வாங்க. கூட இருந்தா யாரோ ட்ரோல் பண்ணிடுறாங்க. கரெக்டா கடையை போட்டு போனேன். எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க. இல்லங்க. 60ஆம் நாள் மாலை 5:15. படிச்சு பிடிச்சாரு கொஞ்சம் வேகமா. ஒவ்வொரு அணியிலும் 2 பேராக ஜோடியாக வர வேண்டும். ஒரு அணிக்கு 3 ஜோடிகள் பங்கு பெறலாம். மொத்தம் 6 பேர் ஒரு டீமுக்கு. ஒரு ரிலே போல இந்த டாஸ்கை விளையாட வேண்டும். ஆக்டிவிட்டி ஏரியால 2 அணிக்கும் தனித்தனியான தானே என்ன இவங்களுக்கு அடிபட்டா வந்து அவங்க மிதிச்சிட்டாங்க, இங்க மிதிச்சிட்டாங்க. நகைய வைக்கணும்.
நேத்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண மாதிரி நீங்க ட்ரை பண்ணல, ஓகேவா? நீங்க வந்து அப்படி விளையாடினா கடைசி வரைக்கும் எங்களால எடுக்க முடியாது. காலையில கலாய்க்கிறீங்கல்ல, கலாய்க்கிறீங்களா, தோத்துட்டீங்க, அது இது உங்களுக்கு எடுக்க முடியல, கலாய்க்கிறீங்களா? உங்கள மாதிரி தான் நாங்க பண்ணோம். நாங்க என்ன பண்ணோம்? இப்ப உங்கள மாதிரி தான் பண்ணோம். நாங்க எங்களுக்கு எப்படி இருக்கு? யார் சொன்னாங்க? சொன்னவங்க கேட்டு சொல்லுங்க. எங்களுக்கு நாமினேஷன் 3% முக்கியம் இல்லையா? யார் சொன்னாங்க? உங்களுக்கு தெரியும். இப்படிதான் எல்லாரும் வருவாங்க. நீங்க பாத்துட்டே இருக்கீங்க, நீங்க பாத்துட்டே இருக்கீங்க, எடுக்க மாட்டீங்கன்னு கேக்குறீங்க. தோத்துட்டே இருக்கீங்க கேக்குறீங்களா? நாங்க ஜெயிக்கணும் நினைச்சா இப்படிதான் ஜெயிச்சிருக்கோம். இப்போ நீ கத்துனா பாத்தியா, சுபி பாத்தியா, நீங்க பண்ணீங்களா? இது நீ இல்ல, இது நீ இல்லையா? எந்த கேட்க மாட்டாங்க. ஒரு நிமிஷம் இரு. மாலை 5:30. சீரியஸா சொல்றேன், இந்த இடத்துல நில்லுங்க, அப்போதான் அந்த வழி தெரியும். யாருக்காச்சும் ஏதாச்சும் சொன்னா மட்டும் கோவம் வருது இல்ல. ஒரு வாட்டி ட்ரை பண்ணீங்க, ஓகே. இங்க பார்த்து பேசாதீமா, எல்லாரையும் பார்த்து பேசுமா. நான் 10 முறை கூட ட்ரை பண்ணுவோமா? ஏன்னா இது கேமுமா, அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாதுமா. எங்க கேமுமா? இவங்கள பார்த்து பேச ஓகே தானே? அவரை பார்த்து அவனை வெள்ள அமைச்சா 3 நாள் தூங்குனீங்களா? இப்போ என்ன கிழிச்சிங்க? ஏய் நீ என்னடா கிழிச்சிங்க? என்ன கிழிச்சிங்க? வெளியே போயிட்டேன்ல. பத்து தூங்குனியா இல்லையா? வெளியே போயிட்டேன்ல. அம்ஸ்டிங்கல. யாருக்கு சப்போர்ட் பண்ணி நீ வெளியே போற? அதுக்கு நான் ஆள் கிடையாது. ஒண்ணு மாதிரி அவளுக்கு உட்கார்ந்து சப்போர்ட் பண்ணல. சப்போர்ட் பண்ணி நீ நான் ஆள் கிடையாது. என்ன எதுக்கு எனக்கு எல்லாத்துலயுமே ஆள பாரு. நீ சேர்த்து ஏய் நீ என்ன சேர்த்து பேசுற? நீ எதுக்குடா சேர்த்து பேசுற? அவளுக்காக பேசுறாங்க எல்லாரும். உனக்கு என்ன? பிக் பாஸ் உனக்கு என்ன? நான் என்ன பண்ணனும் எனக்கு தெரியும். நீ பேசாத இந்த வீட்ல. துரை, கத்தினா இருந்தீங்களா? கன்வென்ஷன் ரூமுக்கு வாங்க. நான் சைலன்ஸா உட்கார்ந்து கைய காமிச்சதுல பேசுறேன். நீ அழுகாத, எதுக்கு அழுகுறடி? அவன் என்ன அப்படியே Everyone activity area. Big Boss order post சொன்னாரு. நகைய வைக்க Big Boss பதிச்சா வாயில அடிக்க டிட்டு சாவு. ஏய் நகை எப்படி எப்படி சொல்லுவீங்க? எனக்கு புரியல. நீங்க வேணா சாவி சொல்லுங்க. அங்க வந்து கட்டேங்க. டென்ஷன் ஆகாத, தண்ணி குடி. 60ஆம் நாள் மாலை 5:45. ஜோடி ஆர் யூ ரெடி? ஒவ்வொரு அணியிலும் 2 பேராக ஜோடியாக வேண்டும். ஒரு அணிக்கு 3 ஜோடிகள் பங்கு பெறலாம். 6 பேர் ஒரு அணியில். ஒரு ரிலே போல இந்த டாஸ்கை விளையாட வேண்டும். பஸர் அடித்ததும் 2 அணியில் இருக்கும் முதல் ஜோடி ஒரு வார்த்தையின் ஸ்பெல்லிங்கை கியூப்ஸால் ஃபார்ம் செய்ய வேண்டும். என் பஸர் அடிக்கும் போது எந்த அணி அதிக வார்த்தைகள் கொண்டு சேர்க்கிறார்களோ அந்த அணியே வெற்றி பெற்ற அணியாகும். அதோடு அவங்க சேர்த்த உணவுப் பொருட்கள் பரிசாக அனுப்பப்படும். ஒவ்வொரு அணியிலிருந்தும் 6 நபர்கள் பங்கெடுத்துக்கணும். ஒவ்வொரு அணியிலிருந்தும் ஒரு ஜட்ஜ் வரணும். யார் யாருன்னு இப்ப சொல்லுங்க. அவங்க ஜட்ஜ் இல்ல. அவங்க ஜட்ஜ்னா விளையாட முடியாது. சும்மா இருக்கலாமா? நான் ஒத்துக்க முடியாது. அவங்க ஜட்ஜ்னா விளையாட முடியாது. தப்பு. எல்லாம் இதுமா இருக்கலாம். நான் அப்படிதான் ஜட்ஜா வருவேன். உங்களுக்கு என்ன? இங்க போய் எடுத்தா பாரு இருக்கிற உள்ளாம். வெரி குட். அவங்க தள்ளி போடணும். உள்ள ஓடுமா? டிராப். உள்ளே போடு. நீங்க வாங்க, முன்னாடி வாங்க. புஷ் கொடுங்க. புஷ் கொடுங்க. நீங்க நான் கொடுக்குறேன். புஷ் கொடுத்து போங்க. மாறி இருக்கும். சின்ன கால் போடுறா. ஓ எப்படி தலைங்க
இல்ல போங்க உள்ள வா வாடா 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 சொல்ல கூடாது போலாம் வா இல்ல அமித் கொஞ்சம் நில்லுங்க இவர் ஒரு எடுக்க முடியாது ஃபுல்லா நல்லா ஃபுல்லா வேண்டர் ஃபுல்லா சூப்பர் நீங்க போங்க உள்ள வா ஏய் பரவாயில்ல வாங்க எல்லாம் பண்ணி தான் ஆகணும் நோ ப்ராப்ளம் பிரஷர் வேண்டாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் வேற பரவாயில்ல நைஸ் மேல கூட அனுப்பிடுங்க இல்ல வாங்க திவ்யா எல்லோ லைனுக்கு வெளியில வந்துட்டீங்க ஓகே வெரி குட் இனிமே கை வைக்க கூடாது அழுத்து எல்லோ லைன் தாண்டிட்டீங்கன்னா கை பிடிக்க கூடாது வா போலாம் வாமச்சாம் பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப் வா வா எதையும் பார்க்காத சில்லு ஓகே தான் கோ சில்லு அவ்வளவுதான் யூ கரெக்ட் நீங்களே கட்டி எஃப் மட்டும் தூக்கி அமித்துக்கு ஏய் இப்படி தூக்கு டைம் இல்ல வா ரைட்டா பிடிச்சுக்கோ வாமச்சாம் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் ஏய் போங்கடா வா உள்ள வா ரைட் உள்ள வந்து ஓகே ரெட்ரோ சினிமா வந்து 6 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க மாடர்ன் சினிமா வந்து 5 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க ஜட்ஜா என்னோட இந்த டாஸ்கில் அதிக பொருட்களை சேகரித்திருக்கும் ரெட்ரோ சினிமா அணி வெற்றி பெற்றிருக்கிறது 5 மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன 60ஆம் நாள் மாலை 6:40. பாதி பேந்துருச்சு ஒன்னு சொல்றேன் கேளுங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒரு நிமிஷம் அரோரா வந்து கத்துறா எனக்கு அவளை பார்க்க முடியல எனக்கு பயமாயிருச்சு அப்புறம் நான் சாப்பிட்டு உங்க வீடு இல்ல இது உங்க வீடு இல்ல இது உங்க வீடு இல்ல இது நான் எங்க வேணா வருவேன் நான் வரதுக்கு என்ன கேக்குறீங்க நீங்க நான் வரதுக்கு என்ன கேக்குறீங்க நான் இங்க கேக்குறேன் பேசல நீ வா நான் சாப்பிட்டு வெளியே வந்தேன் போதுமா நான் எதுவுமே சொல்லலையே சாப்பிடு பை ஓடாத சாப்பிட்டு இங்க நின்னு பேசு ஆமா ஏங்க நீ எதுக்கு என்ன பத்தி அவர் சொல்றாரு நான் வரல பத்தி பேசுறாரு நீ ஏன் அவரை வச்சிட்டு போறீங்க உங்ககிட்ட நான் அவரை ஏன் வச்சிட்டு போறீங்க உங்ககிட்ட நான் வரல உங்ககிட்ட கோவம் வந்தா நீங்க என்ன கேளுங்க உங்ககிட்ட வரல என்ன கேளுங்க மேல கோவம் வந்தா கத்தாதீங்க முதல்ல பொறுமையா பேச கத்துக்கோங்க அப்பா நான் பொறுமையா பேசுறேன் பொறுமையா நீங்க பேசுங்க அழகா பேசுறீங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க நான் இங்க தான் நிக்கிறேன் போ நீங்க அப்படியே எப்போடே பேச போ எதுக்கு போக சொல்றீங்க ஏங்க நீங்க போங்க பேசுங்க நீங்க வாங்க போங்க தான் நான் பேசுறேன் நீங்க போக சொன்னீங்க நீங்க போங்க நீங்க நானும் போங்க போன்னு சொன்னீங்க ஏங்க போன்றது தமிழ் வார்த்தைங்க தெலுங்கு வார்த்தை மரியாதை தெரியாதா போங்கன்னா நானும் சொன்னேன் 5 வாட்டி போங்கன்னு போங்க அதுதான் நானும் சொன்னேன் போங்க நீங்க நீ எத்தனை முறை சீ கர்மம் நீ சீ கர்மம் சொல்ல புரியல எனக்கு சீ கர்மம் சொல்லியா சீ கர்மம் சொல்லியா சொல்லலையான்னு கேட்டா இப்ப சொல்றேன் சீ 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 விடு சொல்லு அண்ணா மரியாதையா எல்லாரும் பேச கத்துக்கணும்னா மரியாதையா இது வரைக்கும் யார்கிட்டயும் நான் தப்பா பேசுனது இல்ல இப்ப கூட சொல்றேன் போங்கன்னு தான் சொன்னேன் டீசென்ட்டா நீங்க பேச கத்துங்க ஐயோ எனக்கு டிசிப்ளின் டீசென்ட் உங்ககிட்ட சுத்தமா இல்ல நீங்க பாக்குறீங்க நீங்க நான் இதெல்லாம் இல்ல சுத்தமா இல்ல டீசென்சியே தெரியாதுங்க டீசென்ட்டா இல்ல டீசென்சி ஒழுக்கம் ஆமா திவ்யாக்கு சுத்தமா டீசென்ட் எல்லாம் தெரியும் ஆமா ஒருத்தர் பேசுறாங்கன்னு வச்சீங்களா இப்படி போறது அப்ப நீ பேசும்போது 10 பேர் கேட்கணும் நீ சொல்ல கூடாது நீ சொல்லுங்க மரியாதையா பேசுங்க நீ என்ன மரியாதையா என்கிட்ட பேசிட்ட உன்னை விட கேவலமா பேசுறவங்க யாருமே இல்ல இந்த வீட்ல ஆமா நான் தான் பேசுவேன் கேவலமா இந்த ஆமா ஒருத்தர் வந்து பேசும்போது ஒரு கேம்ல 15 பேர் கேவலமா பேசுறது நான் தான்ப்பா நீ தான்ப்பா 15 பேர்ல ஒழுக்கமா பேசுறாங்க ஆமா இது வரைக்கும் நான் எல்லார்கிட்ட மரியாதை பேசுறேன் நீங்க தான் ஒரு கேம்ல என்ன சீ கர்மன்னு சொன்ன அதனால தான் சொல்றேன் சீ கர்மன்னு நான் சொன்னேன் ஆமா வரடா ஐயா அவதானே டென்ஷன் வந்த நான் என்ன உங்கள்கிட்ட எதை சொன்னேன் பூஜ்ஜியம் and Red Road Cinema
இரவு 7:50. ஜமீன்தாரும் நெக்லஸும் டாஸ்க் இத்துடன் முடிந்தது. தங்கள் வசம் இருக்கும் நெக்லஸை பாதுகாப்பாக தற்காத்து கொண்ட ரெட்ரோ சினிமா அணி அடுத்த வார எலெக்ஷன் ப்ராசஸில் இருந்து ஃப்ரீ ஆகிறது. தோல்வியடைந்த மாடர்ன் சினிமா டீம் அடுத்த வாரத்திற்கான நாமினேஷன் ப்ராசஸை சந்திப்பார்கள். இந்த ஜமீன்தாரும் நெக்லஸும் டாஸ்கில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த ரெட்ரோ சினிமா டீம் அணியினர் அடுத்த வார தல போட்டியில் போட்டியிட நேரடியாக தேர்வாகிறார்கள். உடைகளையும் ஒப்பனைகளையும் ஸ்டோர் ரூம்ல வச்சுருங்க. Thank you so much, boss. 60ஆம் நாள் இரவு 8 மணி. ஒன்றும் ஆகாது. இப்போ வேறு யாரும் கண்டுக்கல. சொல்லக்குட்டி உன்னை இப்போ யாருமே கண்டுக்கல. எடிப்பாட்டு அன்னடி சொல்லும் உன்னை யாருமே கண்டுக்கல பாரு. இப்போ உன்னோட வேல்யூ ஒரு 2 பார்த்து 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 ஒரு தடவை இல்லை நானே எனக்கே எடுக்க தெரியும். பாரு அவன் தாங்க உன் வேல்யூ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு. இதுதான்டா மனுஷ மக்கள்லாம் ஒரு கொஞ்ச நேரத்தில் மாறிடுவாங்கடா. நானே உன்னை தூக்கி கொடுத்துட்டேன் பார்த்தியா.